மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35வது வசனமும் வாசிங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அது நிலத்துக்காகிலும் எருதுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஒரே காரியம், 3 வெவ்வேறு சுவிசேஷங்கள். இந்த 3 வெவ்வேறு சுவிசேஷங்களையும் ஒரே விதத்திலே போடுவோமேயானால் 5 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். 1, உப்பு நல்லது. 2வது காரியம், அந்த உப்பு எங்கே இருக்க வேண்டுமாம்? உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உப்பு உங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று. 3வது காரியம், அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள், பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளேயும் உப்பு இல்லை, பூமிக்கும் நீங்க பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் சாரமற்று போனீர்கள் என்ற அர்த்தம், பிரயோஜனமற்று போனீர்கள் என்ற அர்த்தம். வேற ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது, வெளியில கொட்டப்படும், மிதிக்கப்படும். 5வது காரியம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் செவி உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப அர்ஜென்ட் கால், கண்டிப்பா நீ கேளு, உணர்வு இல்லாம இருந்துடாது. முதல் பாயிண்ட், உப்பு நல்லதுதான், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, பழங்காலத்துல ஒரு ராஜா இருந்தார். நிறைய ராஜாக்கள் இருந்திருப்பாங்க. இதுல ஒரு ராஜா, தனக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. அந்த 3 மகள்களையும் ஒரு நாள் அழைத்தார். ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து கேட்டார், நீ என்னை எவ்வளவுக்கு நேசிக்கிறாய், எவ்வளவு அன்பு செய்கிறாய் என்று. முதல் மகள் சொன்னா, அப்ப நான் உங்களை உலகத்துல உள்ள எல்லா பொண்ணை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன். 2வது மகள் சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா வெள்ளியை காட்டிலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அது இந்த 2ம் சொல்லும் போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 3வது மகா சொன்னா, அப்பா உலகத்தில் உள்ள எல்லா உப்பை காட்டிலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இவருக்கு முகம் டக்குன்னு கோணிட்டு, என்னடா இவ உப்புக்கு எனக்கு கொண்டு ஒப்பிட்டுட்டாளேன்னு சொல்லி அப்படி முகம் கோணிட்டு. இதை அந்த ராஜாவுக்கு சமைக்கக்கூடியதான சமையல்காரன் சற்று தூரத்துல கவனிச்சுட்டே இருக்கிறார். அந்த நாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் ராஜாவுக்கு ரொம்ப விசேஷமான ஆகாரங்களை அந்த சமையல்காரர் பண்றார். ரொம்ப விசேஷமா நிறைய ஆகாரங்கள் இருக்கு, ஆனா எதுலையுமே உப்பு போடல. அந்த ராஜாவுக்கு பரிமாறுறார். அந்த ராஜா பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டாரு, ரொம்ப திருப்தி அடைஞ்சார், நல்லா சாப்பிடலான்னு. ஆனா ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பாக்குறாரு, ருசியே இல்லை. அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, பொண்ணை காட்டிலும் வெள்ளிய காட்டிலும் உப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. ஏன்னா ஒரு நாள் 3 வேளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சாப்பிட வேண்டியிருக்கு. பொண்ணை சாப்பிட முடியாது, வெள்ளியை சாப்பிட முடியாது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உப்புக்கு இவ்வளோ தன்மை இருக்குதான். உப்பு நல்லதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒண்ணு என்ன? இறைச்சி மீன்கள் போன்றதான பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அடுத்து ஏற்கனவே சொன்னதுதான், உணவுக்கு ருசி சேர்க்கக்கூடியதா இருக்கு. இனியும் என்ன பண்றாங்க? அந்த உப்பை சுத்தம் இல்லாத இடங்கள்ல தூவி அது சுத்தம் பண்ணுனா நல்லா சுத்தமாகுது. சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க, மெடிக்கல் ரீதியாக பயன்படுத்துறாங்க. இது உப்பினுடைய ஒரு சில காரியங்கள். இப்ப அடுத்த காரியம் ஆண்டு என்ன சொல்றாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டு? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள். எப்படி சொல்லப்பட்டு? உங்களுக்குள்ள உப்பு இருக்கணுமா. உப்பை குறித்து சொன்னோம், ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப பிரயோஜனம். நீ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களா இருக்க. அப்ப உங்களுக்குள்ள சில தன்மைகள், குணங்கள், ஊழியம் செய்யக்கூடியதான அனுபவங்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதான அந்த அனுபவங்கள், கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதான அந்த குணங்கள், அனுபவங்கள், தகுதிகள் உங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப நர்ஸ் எடுத்துக்கிடுங்க. பொதுவாகவே ஒரு ஆளு நான் நர்ஸாக போறேன்னு சொன்னா பொதுவாக அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் வேணும்? அதாவது சுகம் இல்லாதவங்க மேல ஒரு அக்கறை வேணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதான ஒரு மனநிலை வேணும், அவங்களுக்கு தொட்டம் பிடிச்ச காரியங்களை தன்னுடைய சுகத்தை பார்க்காம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனநிலை வேணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுத்தாங்க, இல்லை சில காரியம் பண்ணுறாங்க, தூத்து தொடச்சி அவங்க கூட இருந்து சில காரியங்களை பண்ணக்கூடியதான ஒரு மனநிலை யாருக்கு வேணும்? பொதுவாகவே நர்ஸ் ஆகக்கூடியவங்களுக்கு வேணும். அல்லது ஒரு ஆர்ஃபனேஜில் வேலை பார்க்கக்கூடியவங்க. ஆர்ஃபனேஜ்னா என்ன? அதாவது ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடியதான, கைவிடப்பட்டதான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. பேசிக்கா அவங்களுக்கு என்ன மனநிலை வேணும்? கொஞ்சம் இறக்க குணம் வேணும், ஏழைகள் மீது, கைவிடப்பட்டவர்கள் மீது கொஞ்சம் அனுதாபம் வேணும், தயவு அவங்களுக்குள்ள இருக்கும். இதே இது ஒரு ஆர்மியில் ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? இல்லை ஒரு தீயணைப்பு துறையில் வேலை செய்யணும்னா தேசப்பற்று வேணும், மற்ற ஜனங்கள் மீது ஒரு அக்கறை வேணும்,
தன் உயிரை மற்ற ஜனங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியதான தியாக குணங்கள் வேணும். இதை எதுக்கு சொல்றேன்? இதான் உப்பு. இந்த உப்பு அவங்களுக்குள்ள இல்லாம இருந்து நானும் ஆர்மிக்கு போறேன்னு சொன்னா எதிரியை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நாட்டு ஜனங்களை பாதுகாக்க முடியாது. இல்ல நானும் ஒரு நர்ஸ் தொழிலுக்கு போறேன்னு சொல்லி குனிய நிமிர மாட்டேன், ஆட்களுக்கு மேல அக்கறை கிடையாது, நான் போறேன்னு சொன்னா அவங்க தகுதி கிடையாது. அதே போல ஊழியத்துக்குன்னு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனா உங்களுக்குள்ள இந்த ஊழியம் செய்யக்கூடியதான உப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று. அப்போ உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களாய் நீங்க இருக்கணும்னா அப்போ பேசிக் குவாலிட்டி என்ன வேணும்? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், அடுத்தது என்ன? தூய்மையான அனுபவம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், பிறருக்கு இடரில்லாத அனுபவங்கள் இருக்கணும். இது நமக்குள்ள இருக்கான்னு உங்களை பாருங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்க. ஊழியத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். கேட்ட இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டு, ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு ஊழியத்து வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டே உப்பு நல்லது, அதே போல நீ நல்லவனா இருக்கிறியா? ஒன்ன என்னால பயன்படுத்த முடியலையே. ஏன் ஆண்டவரை நம்மளை பயன்படுத்த முடியல? ஒன்று தன்னை வெறுக்கணும், ரெண்டாவது குடும்பத்தை வெறுக்கணும், மூணாவது உலகத்தை வெறுக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த வெறுப்பு இருக்கா? இல்லை. நீங்க எப்படி சுகபோகமாய் நான் சொல்றது பொதுவா சொல்லும் போது ஒரு சிலர் அதுல எப்பவுமே இதை விட்டு நல்லவங்க உண்டு, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அநேகர் இதுக்குள்ள மாட்டுவாங்க. அதெல்லாம் பொதுவா சொல்றேன். எத்தனை பேர் தன்னை வெறுத்துக்கிட்டீங்க? இப்போ உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? தன்னை இன்னும் வெறுக்கல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு. அப்ப முதல்ல என்ன செய்யணுமா? நீங்க உங்களை வெறுக்கணும். எத்தனை பேர் வெறுத்தீங்க? இத்தனை வருஷம் ஊழியம் பண்றோம் இல்ல. அந்த சுயம் சுகபோகமான வாழ்க்கை தன்னுடைய காரியங்கள் முடிந்த பிறகுதான் வெளியில ஜோம் பண்ண போறதும், தன்னுடைய காரியங்கள் முடிந்த பிறகுதான், இல்ல தனக்கு மனசுல பட்டா மட்டும்தான் வேற காரியங்கள் பண்றது. உங்களை வெறுத்தீங்களா? உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? இல்ல. அதே வசனத்துல கூட எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து. எத்தனை பேருக்கு சிலுவையை சுமக்க முடியுது? எத்தனை பேர் சிலுவையை சுமந்து இருக்கிறீங்க? இறக்கி தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எத்தனை பேர் சிலுவை துன்பம் நெருக்கம் கஷ்டம் வரும்போது உடனே சொல்றோம், அந்த இடத்துக்கு நான் போகல, அது எனக்கு வேண்டாம், நான் இனி போகல, முடிஞ்சு. சிலுவை என்ன செய்யிட்டீங்க? இறக்கி வச்சுட்டீங்க. உப்புடையவர்களா இருக்கிறீங்களா? இல்லை. அடுத்த காரியம் என்ன? அநேகருக்குள்ள இருக்க குடும்ப பற்று. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை காட்டிலும் அதிகமாக தன் தாய் தன் தகப்பன் தன்னுடைய சகோதரன் சகோதரி அதிகமாய் சிநேகிப்பானே, ஆனால் அவனிடத்துல என்னை குறித்த அன்பு இல்லை. புரிஞ்சு போச்சு. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவங்க நீங்க, தேவனை முன்னிறுத்தி வாழ வேண்டியவங்க நீங்க, அந்த தேவனையே பிரியப்படுத்தி வாழ அழைக்கப்பட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்போ உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? அடுத்தது என்ன? உலக சிநேகம். தேவனை விட்டுருவாங்க, ஆனா உலகத்தாட்ட பயங்கர தொடர்பு ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உலகத்தார் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க, உங்களை பிரியப்படுத்தக்கூடியவங்க, உங்களை தூக்கி தலையில வச்சிருக்கக்கூடியவங்க. நீங்க அப்படியாங்க இப்படியாங்க, பயங்கர சிநேகம். மணிக்கு ஒரு கணக்கு அங்க பேசுறதுக்கு நமக்கு என்ன நேரம் போறதே தெரியாது. ஆனா ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு சுகம் தந்ததுன்னா, உனக்கு ஆகாரம் தரதுன்னா, நீ போட்டுக்க துணி தந்திருக்குதுன்னா, உனக்கு எல்லாமே தந்து உன்னை இந்த பரிசுத்தமான இடத்துல வச்சிருக்குதுன்னா, நீ என்னட்ட எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா? காலையில வேண்டா வெறுப்பா வந்து ஜெபத்துக்கு இருக்கா? சாயங்காலமும் எல்லார ஜெபங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். தனி ஜெபம் ஒண்ணு இருக்கா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேச விரும்புறீங்க? தனி ஜெபம் ஒண்ணு இருக்கா? ஆண்டவர்கிட்ட பேச முடியுதா? இல்ல. ஆனா யார்கிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கிறீங்க? உலக மனுஷன்ட்ட. மற்ற ஜெபங்கள் எப்படி கடமைக்கா இருக்கு. உங்களை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? தன்னை வெறுத்து இருக்கிறீங்களா? தன்னை வெறுக்கக்கூடியதான வெறுத்ததான அந்த உப்பு இருக்கா? சிலுவையை சுமக்கக்கூடியதான அந்த உப்பு இருக்கா? குடும்பத்தை வெறுத்துட்டேன்னு சொல்லக்கூடியதான அந்த உப்பினுடைய சாரம் இருக்கா? இல்ல உலகத்தை வெறுத்துட்டேன்னு சொல்லக்கூடியதான உப்பினுடைய அந்த காரம், அதனுடைய ருசி இருக்கா? உங்களை நீங்க பாருங்க. லூக்கா 16:13 சொல்லுது, ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இப்ப அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? உலகத்துக்கு ஊழியம் செய்றீங்க, உலக பொருட்களுக்கு ஊழியம் செய்றீங்க, உலக மனுஷனுக்கு ஏற்றபடியாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. ஆனாலும் என்ன நினைக்கிறீங்க? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நீங்க செய்ய ஊழியம் கிடையாது. அது முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த ஊழியம். அது எதுவானாலும் எப்படி ஆனாலும் எங்க போகணும்னு சொன்னாலும் அதுக்கு அர்ப்பணித்த ஒரு, அதாவது எப்படி ஒரு முழுமையான அர்ப்பணித்த ஒரு காரியம். ரோம படைகள்ல இருந்ததான ஒரு போர் வீரன், அவனுக்கு ஒரு வழிகாட்டி இருந்துச்சு. அப்போ அந்த வழிகாட்டி இடத்துல சொன்னா, எனக்கு ராஜா ஒரு சில காரியங்களுக்காக இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள சொல்லுகிறார். அந்த வழிகாட்டி சொன்னா, நீ இந்த பிரயாணத்தை மேற்கொள்வையானால் உன்னுடைய உயிர் போகும் என்று. அப்பொழுது அந்த இராணுவ வீரன் சொன்னான், என்னுடைய உயிரை நான் பெரிதாக மதிக்கவில்லை, கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்திலே போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதே என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னான். அதான் பூரணமான அர்ப்பணிப்பு.
தனிப்பட்ட ஒரு மனுஷன் யாரும் பிரயாணம் பண்ணாத இடம், குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக போக வேண்டியதான இடம், மரணம் சம்பவிக்கலாம். அப்ப துணிகரமாக அந்த போர் வீரன் சொல்லுகிறான், என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய உங்களை குறித்ததான அந்த சித்தம், அந்த நோக்கம் நிறைவேறுது? உங்களை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள உப்பு இருக்கான். ஊழியம் செய்ய வந்துட்டோம், என்ன திருப்தியா இருக்கிறோம், என் வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கு, நான் ஊழியம் செய்யிட்டு இருக்கிறேன். இல்லை, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள் என்று சுயநலமற்ற அனுபவம் இருக்கான்னு பாருங்க. சுயம் இருக்கு, ஆசை இருக்கு, வேற காரியங்கள் இருக்கு. அர்ப்பணிக்க முடியுதா? அர்ப்பணிப்பின் ஜீவியம் இருக்கா? சேவை மனப்பான்மை இருக்கா? எல்லாரும் எப்படி ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஆனா அர்ப்பணிப்பு இல்ல, சேவை மனப்பான்மை இல்ல, தியாக குணம் கிடையாது, ஆத்ம பாரம் கிடையாது. எதெல்லாம் தேவை பாருங்க. தியாகம் வேணும், சேவை மனப்பான்மை வேணும், ஆத்ம பாரம் வேணும், தங்களை அர்ப்பணித்த அனுபவம் வேணும், பிறருடைய சரீர சுகத்தின் மேலேயும் பிறருடைய ஆத்மா மேலேயும் ஒரு அக்கறை வேணும். அப்போ இந்த உப்புகள், இந்த உப்பினுடைய இந்த சாரம், இந்த உப்பினுடைய இந்த தன்மைகள் எனக்குள்ள இருக்கா என்று பார்க்க. உங்களுக்குள்ள ஏன் விளைவு பயங்கரமானதா இருக்கு. விளைவு சாதாரண விளைவு இல்லை. விசுவாசிகளுக்கு வேற, ஊழியக்காரனுடைய நிலைமை அது இன்னும் வேற. கனமா வச்சிருப்பார், ஆனா அந்த நிலையிலிருந்து விழுந்துட்டீங்க, அது பிறகு எழும்பவே முடியாது, முடிஞ்சு. உப்பு இருக்கணும், அது சாரம் அற்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க சாரம் ஏற்ற முடியாது, அது காரியம் முடிஞ்சு. அநேகர் நிலைமை எப்படி? அநேகரை எடர பண்ணக்கூடியதான ஒரு தன்மை. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அங்க எப்படிப்பட்டதான உப்பினோட தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவன் விரும்பக்கூடிய விதத்துல உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். எப்ப ஊழியக்காரன் சொல்லும் போது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும். மாம்ச சிந்தை கிரியை செய்யக்கூடாது. நான் தான், என்னை விட்ட வேற ஆள் இல்லைங்கிற சிந்தனை கிரியை செய்யக்கூடாது. நான் தான் கரெக்ட், மீது எல்லாருமே சரியில்லைங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. மேட்டுமையான சிந்தனை, பெருமைக்குரிய சிந்தனை. நீங்க நினைச்சுக்கிடலாம் பரிசுத்தம், அது தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் கிடையாது. அது உங்களுடைய பார்வையில சுய பரிசுத்தமா இருக்குமே தவிர தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் கிடையாது. அடுத்து என்ன? தேவனுக்கு பிரியமான விதம் உங்களுக்கு பிரியமான விதம் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். அநேகருடைய நிலைமை எப்படி? மதியற்றவர்களா இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய சித்தம்னு அறிஞ்சு செயல்படுறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாட்ட கேட்டு, அப்பா மாலுக்கு போமான்னு, பிள்ளை உனக்கு என்ன வேணும்னு. பிள்ளை சொல்லிச்சு, அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. தகப்பனார் அப்படியே கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லலை. ஒரு 2 வாரம் கழிச்சு பிள்ளைக்கு ஆசையாட்டு 3 ஜோடி துணியை கொண்டு கொடுக்குறாரு. அந்த பிள்ளை அதை வாங்கிட்டு நீங்களே போட்டுக்கிடுங்க, அப்படின்னா நீங்களே உடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிட்டு. தகப்பனாருக்கு புரியலை. கொஞ்சம் கழிச்சு தான் அவருக்கு மண்டையில உதிக்குது. பிள்ளை வெறும் துணியை மட்டும் எதிர்பார்க்கல, எப்படி தகப்பனோடு கூட வெளியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு விரும்புது. புரியுதா நான் சொல்ல அர்த்தம்? தகப்பனார் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? பிள்ளைக்கு துணி தேவை, அப்ப 1க்கு 3 வாங்கி கொடுத்தாரு. பிள்ளை சந்தோஷப்பட்டுச்சா? இல்ல. இங்கதான் நீங்க பண்ணக்கூடிய தப்பு. தேவனுக்கு பிரியமான விதத்துல தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசம் போகாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன? ஊழியம் செய்யணும், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். உங்களுடைய சித்தம் என்ன? அங்க போய் சொல்லுவாங்க போகணும், இங்க ஜோம் பண்ண சொல்லுவாங்க, இங்க ஜோம் பண்ணணும், அப்புறம் என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க, இருந்துடணும். நான் செய்யிட்டு இருக்கேனே. அந்த தகப்ப என்ன நினைச்சிட்டு 3 ஜோடி துணியை கொண்டு உடனே என் பிள்ளைக்கு நான் 3 ஜோடி துணியை கொடுத்தேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவானே. அந்த பிள்ளை சந்தோஷப்படல. அதே போலதான் அந்த தேவன் உங்களிடத்துல சந்தோஷமா இல்லை. அவர் எதை எதிர்பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் எப்படி? தேவ சிநேகத்தினால ஆத்ம பாரத்தினால அந்த ஊழியம் செய்யல. சொல்லி இருக்கு, பொய் தான் ஆகணும், இல்லைன்னா சிக்ஷை வரும், கீழ்படியல நிலைமை மோசம், அதனால வேண்டா விருப்ப போறேன். உள்நோக்கம் அதை தேவன் பார்க்கிறாரு. அதாவது அநேக பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. அங்க போய் சொல்லிட்டு நாங்க போறோம், இங்க போறோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கா? இல்ல. அர்ப்பணிப்போடு பண்ணல, தியாகத்தோடு பண்ணல, ஒரு முழு அர்ப்பணிப்போட, அந்த ஆத்மா மீது ஒரு பாரத்தோட,
தேவனை மனசுல கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு நான் போறேன், உம்முடைய நான் மகிமைக்கென்று போறேன் அப்படின்னு சொல்லி தேவனா மகிமைக்கென்று செய்யல. ஏதாவது காரியம் நடந்தாலும் அங்க தன்னை பெருமைப்படுத்துறது முடிஞ்சு. அப்ப ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்களே, எப்படி தகப்பன் 3 ஜோடி வாங்கி கொடுத்தோம் அது அந்த பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சோ, அதே போலதான் அநேகருடைய ஊழியம் தேவனுடைய பார்வையில பிரியம் இல்லாத இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, ஊழியத்துக்கு வந்துட்டேன் சொல்றத சரி, அது மட்டும் இல்லை, அர்ப்பணிப்பு, தியாக வாழ்க்கை, தன்னுடைய கஷ்டங்களையும் பாராம ஆத்மாக்களுக்கு என்று செய்யக்கூடியதான அந்த ஒரு சிந்தை வேணும். பிலிப்பியர்கள் நிருபம் 2:2-8 வரையில வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும், எப்படி ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கணும். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். ஏக அன்புள்ளவர்களா இருந்து, யார்கிட்ட இருக்கு அன்பு, யார்கிட்ட இருக்கு? அதான் சொல்றேனே, நீங்க உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டீங்க, நீங்க சொல்றீங்க நான் என் ஊழியம் கரெக்டா இருக்கு, ஆனா அந்த பிள்ளை பிரியப்படல, அதே போல தேவன் பிரியப்படல. ஏன்? அன்பு கிடையாது. நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ண போறோம், ஆனா அன்பு இருக்கா? இல்ல. ஒரு பிரசங்கியாருக்கு பேரு தேவ அன்பு பிரசங்கியார். ஏன் அவருக்கு பேரு தேவ அன்பு வச்சிருந்தா, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா புக்கும், தேவ அன்பை பற்றின எல்லா புக்கையும் படிச்சு கிட்டத்தட்ட 600 பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 500க்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டார். அந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாருமே அவரை பார்த்து தேவ அன்பு பிரசங்கியார் கூட படிச்சுட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய பிரசங்கம் ஃபுல்லா தேவ சிநேகத்தை பற்றி. அப்போ அந்த ஆளை பற்றி மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஒரு நாள் மனைவிட்ட ஒரு விசுவாசி கேட்டுச்சு, தேவ அன்பு பிரசங்கியாரு இப்படி எல்லாம் இருக்கிறாரு, அப்ப நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்ககிட்ட அவர் ரொம்ப அன்பா இருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், அவர் பிரசங்கத்துல மட்டும்தான் அன்பு, வீட்டுல ஒரு அன்பையும் நான் காணல. அப்ப உங்களை நீங்க இப்ப என்ன ஆகி போச்சு, பிரசங்கம் தெரியலதான் அனுபவம், கொஞ்சம் கூட்டம் நடத்துறதான் அனுபவம், அது அனுபவம் இல்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல தாழ்மை வேணும், அன்பு வேணும், சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், நாவடக்கம் வேணும். அது அனைவர்கிட்ட இல்லை. பைபிள் சொல்லுது, உங்கள்கிட்ட நாவடக்கம் இல்லையா, உன்ட தேவபக்தியே இல்லைன்னு வந்துட்டு வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே பாருங்க, இசைந்த ஆத்துமா. அப்போ உங்களுக்குள்ள சாரம் இருக்கா? ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுது, அது எனக்கு பிடிக்காட்டாலும் உடனே அங்க ஷார்ட் போட்னு இல்லாம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டு பிறகு அந்த பிள்ளை அரவணைச்சு இது இப்படியாங்க, இது அதுதான் இசைந்து போறது. தெய்வீக ஞானம் இணக்கம் உள்ளது, சாத்தானுக்கு ஞானம் துண்டா நின்று பிரிச்சு விட்டுரும். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எத்தனை பேர் தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குறீங்க? ஊழியம் செய்ய வந்துட்டோம், உப்பு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இல்ல, 3 ஜோடி துணியை கொடுத்துட்டாரு, அதை நீங்களே போட்டுக்கிடுங்க. சந்தோஷம் இல்லையே. அப்ப உங்களை குறித்து சந்தோஷம் இருக்கா? உங்களை குறித்து தேவனுக்கு சந்தோஷம் இருக்கா? வேதம் சொல்லுது, நீங்க தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டுமே ஆனால் பெரிய பிரசங்கமாரானாலும் சரிதான், பெரிய ஊழியக்காரங்களாலும் சரிதான், நீங்க இசைந்து போகணும். அப்ப நீங்க யோசிங்க, இசைந்த ஆத்மா இருந்தா மட்டும்தான் தேவனுடைய சந்தோஷத்தை என்னால நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றுறீங்களா? ஒன்றையும் வாதினாலாவது, என்னதான் இருக்கு? வாதினால் மட்டும்தான் இருக்கு, பேச்சு தான் இருக்கு. வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பெருமை ஒரு சிலர்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இல்லை. ஒரு காரியம் நீங்க செய்றீங்களா, ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறாரா, தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினால செய்தேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அநேகரு விழுந்துட்டீங்க. ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யல, அவருக்கு ஒரு சரீரம் தான் தேவை, சபைக்காண்டி அவர் செய்யறார். இப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு சில காரியம் நடக்கும்போது பெருமைக்கு இடம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன், அங்க அந்த கிரியை நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொஞ்சம் வெளியில நிக்க, நீ ஏன் நாமத்தை மையப்படுத்தல. வேதத்துல பாவங்கள் நிறைய இருக்கு, ஆனா எல்லா பாவங்களும் உடையவருக்கு ஆண்டவர் ஏத்து நிக்கிறான்னு இல்ல, பெருமை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஏத்து நிக்கிறான். ஆனா அநேகருக்குள்ள இருக்குது பெருமை. அதான் சில காரியம் என்று சொல்லுவாங்க, ராப்போஜனம் முடிஞ்ச பிறகு 2 மாசம் 1 மாசம் முடிஞ்ச ஆட்கள் இப்ப சொல்றாங்க, இருதய கஷ்டம், இருதய வியாதி, கட்டி, அது இது மாறுச்சுன்னு கேட்கும் போதெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆனா உடனே சொல்லிடுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அநேகருடைய நிலைமையை நீங்க பாருங்க, விழுந்துட்டீங்க. ஏதாவது காரியம் உங்களுக்கு ஒரு சொல்லும் போது அங்க பயங்கர பெருமை. அப்ப உங்களை நீங்க பாருங்க, பெருமை இருக்கா? நீ மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும். அனுபவம் இதுதான்யா, மனத்தாழ்மை. உங்களை தாழ்த்துங்க, எத்தனை பேரா தாழ்த்த முடியுது? இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, only by 2 words it can be filled. 2 வார்த்தை, மனத்தாழ்மையும் சாந்தவமா இருக்கு, முடிஞ்சு போச்சு. மனத்தாழ்மை அவ்வளவு முக்கியம். இப்ப என்ன தெரியுமா, தாழ்ந்து போனா அது அவமானம், தாழ்ந்து போனா அது மதிப்பு இல்லை. 2 வார்த்தை கொடுப்போம், நறுக்கு நீ
இப்ப யார்கிட்ட மனத்தாழ்மை இருக்கு? ஆண்டவரை சொன்னா அடிச்சா வாங்கிட்டு போனேன். இப்போ ஒரு காரியம் ஒருத்தர் சொல்ல போனா இனி ஒரு ஆள் என்ன, நீ யாரு? எத்தனை பேரால ஒரு ஆள் சொல்றதை பொறுமையா காது கொடுத்து கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக முடியுது? யோசிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கள். என்ன உப்பு வேணுமா? மன தாழ்மைங்கிற உப்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சாந்தங்கிற உப்பு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஸ்தானத்துல குறைஞ்சவனா பிரசங்காரம் இருந்துருப்போ, இல்ல நீ ஸ்தானத்துல குறைஞ்ச ஊழியக்காரன் இருந்துருப்போ, உனக்குள்ள சாந்த குணம் இருந்தா நான் என்னுடைய வழியை உனக்கு தெரிவிப்பேன். இப்ப கேட்டா நான் எனக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்கிறோம். ஆனா ஆண்டோட வேதம் சொல்லுது, அவர் தேவன் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உங்களுக்கு தேவனுடைய வழியை அறிஞ்சுக்கிட முடியல? சாந்த குணம் இல்ல. ஏன் உங்களுக்கு தேவனுடைய வழியை அறிஞ்சுக்கிட முடியல? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. வேதமே என்ன சொல்லுது? பேசுறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப துரிதமா இருக்கு, கோவப்பட்டதுக்கு இன்னும் தாமதமா இருக்கு. இதெல்லாம் வேதத்தினுடைய வார்த்தை. வேதம் தான் நமக்கு சத்தியம். அது நீங்க பயப்படணும். வேதம் என்ன சொல்லுது? வாலிபன் எதனால் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான்? என்னப்படி? உங்களுடைய வேதத்தை காத்து நடக்கிறதுனால தானே. நீ அப்போ ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடிய நமக்குள்ள அந்த வேதத்தை குறித்து தானே பயம் இல்லை? இதெல்லாம் வேதம். நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வாழ்க்கை வேற, நான் நல்லா ஜோம் பண்றேன், எனக்கு திருப்தி, ஆனா அனுபவம் ஒன்றும் இல்லை, அதுல நான் கட்டணம் போயிட்டு இருக்கேன். பயப்படுங்க. ஆண்டவருக்கு வேதம் இந்த வார்த்தை சொல்லு, ஆண்டுடைய வேதத்துல இந்த வார்த்தைகள் இருக்கு. அப்ப அதுபடி எனக்கு ஜீவன் இல்லை. அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் விடுங்க. 4 மணிக்கு ஜோம் பண்ணு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. 5 மணிக்கு ஜோம் பண்ணு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொல்லி அனுபவத்தை கண்டுபிடிங்க. இப்ப என்ன அனுபவம் இல்லை, அதை உணர முடியல. அப்ப சாத்தான் எவ்வளவு வஞ்சி வச்சிருக்கான் பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அப்போ உப்பு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். எப்படிப்பட்ட உப்பு தேவையா? சுயத்தை அப்படியே வெறுத்துட்டு அடுத்தவங்களுக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க ஆண்டவருக்கு? அப்போ அதுல எத்தனை பேர் சுயத்தை கொன்னு இருக்கும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்லி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? கிடையாது. சுயம் தான் இன்னும் விளையாட்டே இருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. இதுதான் நீங்க செய்யணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனும், என்னதான் பின்பற்றணும். அப்போ வேதம் சொல்லுது, அந்த தேவன் தம்மை தாம் வெறுமையாக்கினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து உங்களை நீங்க வெறுமையாக்கணும். நான் தான் இல்ல, ஏசுதான் என்னுடைய தேவன் சொல்றோம், நான் அவர் தான் பின்பற்றுன்னு சொல்றோம். ஆனா உங்களை நீங்க வெறுத்துக்கிட்டீங்களா? அப்ப எங்க இருக்கு உப்பு? எங்க இருக்கு உப்பினுடைய சாரம்? நீங்க யோசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. பாருங்க, கீழ்ப்படிதல் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். சுதந்திரமா யாருமே இருக்க முடியாது. சுதந்திரம் இந்தியான்னு சொல்றோம், அதனால கார் எடுத்து பைக் எடுத்துட்டு டிராபிக்ல ஒண்ணுமே இல்லாம சுதந்திரமா எல்லாரும் போக முடியுமா? இல்ல. ரோட்ல நடக்கிறதுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. சுதந்திர இந்தியான்ட்டோம், கட்டுப்பாடுகள் அநேகம் இருக்கு. அதே போல தேவனுடைய ஊழியக்காரர் என்ற உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும். இங்க ஆண்டவர் எப்படி? அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று இருக்கு. அது எப்படி? எப்போ வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம், உயிர் போறது வரைக்கும். இதுதான் உங்களுடைய அனுபவமா இருக்கு. உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள். உப்பு இருக்கா? கீழ்ப்படிதலுங்க தானே உப்பு இருக்கா? தங்களை தாங்கள் வெறுத்த உப்பு இருக்கா? இல்ல. உங்களை நீங்களே வெறுத்துக்கிட்ட உப்பு இருக்கா? பிறரை உங்களிலும் மேன்மையா எண்ண முடியுதா? உங்களுக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா? இல்ல. சில இடத்துல என்ன ஆவி புகுந்துட்டு, பிறரை குறை சொல்லக்கூடிய ஆவி புகுந்துட்டு உங்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோன்னு சொல்ல? ஏன் உங்க நிலைமையை நீங்க விட்டுட்டீங்க, இப்ப அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். எழும்புறது ரொம்ப கஷ்டம். சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அது சுத்தம் பண்ணப்பட்ட பிறகு அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த பிறகு 7 மடங்கு உள்ள வந்துடும். இப்ப என்ன தெரியுமா? உணர்வு இல்லை, கண்ணு குருடாயிட்டு. இப்ப கண்ணு குருடாயிட்டு தான் கரெக்டா தான் இருக்கணும் எண்ணம். எப்படி? தன்னுடைய நிலைமையை உணர முடியல, அடுத்த ஒவ்வொருத்தங்களையும் பற்றியும் அங்க என்ன குறை சொல்றது. மனத்தாழ்மை வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு, உங்களிலும் மேன்மையா என்னன்னு இருக்கு. இப்ப சிலரை பிடிச்சிருக்கிறது என்ன? சாரமற்று போன நிலைமை. அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடியதான குறை சொல்லும் ஆவி பிடிச்சிட்டு. ஆனா தெரியல, நான் குறை சொல்லிட்டே இருக்கேன்னு என்னைய ஆண்டவர் அதுக்கு வச்சிருக்காரா? முத கேள்வி. உங்களை யாரையுமே அதுக்கு வைக்கல, ஆனா பிடிச்சிருக்கு. இப்ப என்ன? குறை சொல்லக்கூடியதான அசுத்தாவி, அது பரிசுத்தாவி இல்ல. உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை பாருன்னு ஆண்டவர் சொல்றார். உங்க யாருக்கும் இன்னொரு ஆள் மேல எந்த அதிகாரமுமே கிடையாது, ஆனா பிடிச்சிருக்கிறது இப்ப என்ன? குறை சொல்லக்கூடிய ஆவி. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இன்னும் உணர்வு இல்லாதவங்களே இருக்கிறீங்க. ஒருவேளை சாகுற வரைக்கும் உணர்வு இல்லாம இருப்பீங்க, மேல போக முடியாது. ஏன்?
அடுத்தவங்களை உங்களை காட்டில மேன்மையா வைக்கணும் வேதம் தான் சொல்லுது. அந்த வேதத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும். முடியாது, நான் எனக்கு அனுபவம் வேற, நானே மேலதான் எல்லாரும் இருப்பேன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பொய்யேன், கற்பனையே கை கொள்ளாதவன் பொய்யன், அவன் தேவ சிநேகம் அற்றவன், அவன் தேவனுக்கு அந்நியன். உங்களை பாருங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கலாத்தியர்கள் நிருபம் 6:2 வசனம் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஊழியக்காரனா, நீ பாரம் தாங்கியா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரோட்ல என்ன வச்சிருப்பாங்களாம், பாரம் தாங்கி வச்சிருப்பாங்களாம். கொஞ்சம் உயரமா இப்படி இருக்கும், வயசானவங்களுக்கு தெரியும், நான் பார்த்தது கிடையாது. எப்படி ஃபுல்லா சுமையதான் சுமந்துட்டே போறதுனால கீழே வச்சா யாருமே இருக்காது, தூக்கி மறுபடியும் தோல் வைக்க முடியாது. அப்ப என்ன, இவ்வளவு உயரத்தை தூக்கி வச்சிருவாங்க. வச்ச பிறகு என்ன, திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மேல இருக்கத இப்படி எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. பாரம் தாங்கி. ஆண்டவர் ஊழியக்காரங்களை எப்படி திரும்ப விரும்புறாரு? பாரம் தாங்கியா இருக்க விரும்புறார். ஊழியக்காரன் சொல்லும் போது, ஊழியக்காரங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள உப்பு இருக்கணும். என்ன உப்பு தெரியுமா? கடினமான ஒரு உப்பு இருக்கணும். என்ன உப்பு? ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு உப்பு. நீங்க ஒரு ஆள் ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்றாங்க, அதை அப்படியே காப்பாற்ற தெரியும். இது ஊழியக்காரங்களுடைய கடமை. அப்போ என்ன உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும்? அடுத்தவங்களுடைய பாரத்தை தாங்கக்கூடியதான அந்த ஒரு உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். பாரத்தை இறக்குறமே தவிர நம்ம அடுத்தவங்களுடைய பாரத்தை வாங்கக்கூடியவங்களா இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. என்ன உப்பு வேணுமா? நீங்க அடுத்தவருடைய பாரத்தை தாங்கக்கூடிய சகிப்பு தன்மை என்கிறதான, துன்பத்தை சகிக்கக்கூடியதான, பிறருடைய பாரத்தை தம்மீது போட்டுக் கொள்ளக்கூடியதான, அந்த சிலுவையை சுமக்கக்கூடியதான பலன் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. ஆனா என்ன, ஊழியக்காரன் சொல்றோம் இல்ல. அடுத்தவங்க பாரத்தை தாங்குறீங்களா? இல்ல. அடுத்தவங்களுக்கு பாரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கூட்டுறோம், வார்த்தையினாலையும் செயல்னாலையும் இடர பண்றதுனாலே. மறுபடியும் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ உப்புடையவனாய், உப்பு உடைய ஊழியக்காரங்களா நான் இருக்கிறேனா என்று உங்களை நீங்க பாருங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஒன்ன விட்டாலும் நிறைவேற்றல. அப்ப நிறைய காரியங்கள் சொன்னேன். அடுத்தது ஒரு சில இடத்துல என்ன கிடையாது? பொறுமையே கிடையாது. அது ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள் இருக்கு. அப்போ பொறுமை உங்களுக்குள்ள இல்ல, உங்க ஆத்மாவை தீர்த்து கட்டியாச்சு. அடுத்த ஆத்மாக்களுக்கு முன்பாக எப்படி நீங்க நற்சாட்சி உள்ளவங்களா இருப்பீங்க? பொறுமையே கிடையாது. ஆனா அனுபவத்தோட இருக்கு நினைக்கிறோம். இல்ல, உங்களுக்கு உப்பு இல்ல, பொறுமை இல்ல, ஆனா பெருமை இருக்கு, பொறாமை இருக்கு. உங்களை நீங்க பாருங்க, உப்புடையவனா இருக்கிறனா என்று. யோவான் சுவிசேஷம் 13:35 வாசிங்க. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இது வேத வசனம். அன்பில்லையேல் ஒண்ணும் இல்லை. உங்க வாழ்க்கைகளை பாருங்க, அன்பு இருக்கா? ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவங்களா இருங்க. அன்பு இருக்கா? எங்க? ஒரு குறிப்பிட்ட வேட்டு மட்டும்தான் அன்பு இருக்கும், மீது உள்ள ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க, நீங்க சாரமற்ற நிலைமையில இருக்கிறீங்களா, சாரத்தோட இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்புங்கிற உப்பு இருக்கா? இங்க பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:13 என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க. வாசிங்கது. அவர்களுடைய கிரிகளை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். முதல்ல உங்களுக்குள்ள சமாதானம் என்கிறதான உப்பு இருக்கணும். எனக்குள்ளேயே சமாதானம் கிடையாது. எனக்குள்ளே சும்மா காரணம் இல்லாம ஒரு கோபமும் மூர்க்கமும் ஒரு வெப்ராளமும் இருந்தா நான் சமாதானத்தை காட்ட முடியுமா? ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் ஊழியத்துக்கு தகுதியா இருக்கேன். ஆண்டவர் சொன்ன, உனக்குள்ளே சமாதானம் இல்லையே, உனக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, உனக்குள்ளே பரிசுத்தான சந்தோஷம் இல்லையே, நீ எங்க அடுத்த பேருக்கு சமாதானத்தை கொடுக்க போறா? நீ உனக்குள்ள உப்பு இல்லை, நீ சாரமற்று போனா. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணுற தேவனுடைய புத்திரர்களா இருக்கானா? சமாதான கேட உருவாக்கக்கூடியவங்க, அங்க குழப்பத்தை உண்டாக்கூடிய நீங்க யாருடைய புத்திரர்கள்? அதை யோசிங்க. கொலோசர்கள் நிருபம் 4:12 வாசிங்க. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்தின் ஊழியக்காரனுமாகியவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். உப்பு என்ன? உப்பு ஆத்ம பாரம் உள்ள உப்பு, ஜெபத்துல போராடுகிற ஒரு உப்பு, போராடுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. நானும் ஊழியக்காரன் சொல்லிட்டோம். ஆனா என்ன இல்ல, அடுத்த ஆத்துமாக்களுக்காக உங்களை கிளை சபைகளை நியமிச்சிருக்கு. அங்க உள்ள மக்கள் பிரச்சனைகள் காரியங்கள் இருக்கு, சொல்லி பார்ப்போம், நடக்காது. அப்ப என்ன, முழங்கால நிக்கணும். மூளையால முடியாது, முழங்கால முடியுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, முழங்கால நின்று ஆண்டவர் நான் 2 பேரை கூப்பிட்டு பேசினேன், காரியம் நடக்கல, முழங்கால நிக்கணும். ஆண்டவர்
முழங்கால நில்லுங்க, அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. அதுக்கப்புறம் நீங்க போங்க. உங்களுக்கு என்ன பேசணுங்கிறது ஆண்டவரே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயமா நீங்க போய் பாருங்க, அது ஒலிக்கும் வெங்கலம். ஒரு வெங்கலத்துக்கு பொத்துனி போட்டா எப்படி இருக்கும்? கண்ணீர் காதை பொத்துன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நேரம் அங்க ஒண்ணுமே நடக்காது. பிரயாசப்படுது, எல்லாமே ஆண்டவர் செம்மையா நடத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 வாசிங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிதாவை மகிமைப்படுத்த தான் நம்ம ஊழியக்காரங்களை தேவன் அழைச்சிருக்காரு. அப்ப பிதாவை மகிமைப்படணும்னா நம்ம நற்கிரியைகளை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் நீங்க பிரசங்கியாரா இருந்துட்டு போங்க, நீங்க ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, ஆனா எப்பவுமே தெரியணும் நான் மண்ணும் குப்பையும். எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இல்ல, என் ஆண்டவருக்கு உங்களை கைவிட்டுட்டார். உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகள், நற்கிரியைகளை செய்யக்கூடியதான தன்மை இருக்கான்னு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? சீஷருடைய பாதங்களை கழுவுனார். சொல்லிட்டு வரல நான் பாதம் கழுவேன். அப்போ என்ன சோப் போட்டு அவங்க காலில் கழுவிட்டு வந்திருக்கலாம்? அப்படி இல்லை. எல்லாம் பல இடங்களும் போய் பல காரியங்களை பண்ணிட்டு வந்த கால்கள் அவரு கழுவுனார். தாழ்மையை காண்பிக்கு. அப்போ நற்கிரியைகளை செய்யக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வேணுமா? தாழ்மை வேணும். மனத்தாழ்மை இல்ல, டமால் டிமால்னு சொல்லக்கூடிய குணம் தான் இருக்கு. 9 பேரை சேவைக்கு வைக்கக்கூடிய குணம் தான் இருக்கு. நற்கிரியை இருக்குமா? இல்ல. துர்க்கரியை உடையவர்களா இருப்போம், துர்சாட்சி உள்ளவங்களா இருப்போம். என்ன நற்கிரியை உங்கள்கிட்ட இருக்கு? என்ன உப்பு உங்கள்கிட்ட இருக்கு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் அறியேன்றார். பயங்கரமான ஒரு வார்த்தையாங்க, உங்களை நான் அறியேன். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஊழியம் செய்யறேன். அதான் சொன்னேனே, அந்த குழந்தையும் தகப்பனும் உள்ள காரியம் சொல்லிட்டாரு. உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாது. நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப விருப்பம் தான் செய்யறேன். என் விருப்பம் வேற, நீ எனக்கு விருப்பமே செய்யல, உன் விருப்பப்படியே நீ செய்யிட்டு இருந்தா. பிலிப்பியர்கள் நிருபம் 4:8 வாசிங்க. அதாவது ஊழியக்காரங்க என்று சொல்லக்கூடியவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லப்பட்டு வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ. பாருங்க, உண்மை உள்ளவைகளை, பொய் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதுங்க. அடுத்தவங்க சொல்றது தேவ வாக்குன்னு சொல்லி எடுக்காதுங்க. உண்மை உள்ளவர்களா, உண்மையானதை சிந்திக்கக்கூடியவங்களா இருங்க. உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ. ஒழுக்கம், உங்க சிந்தனையில ஒழுக்கக்கேடு வருதா, நீங்க ஒழுக்கக்கேடு உள்ளவங்களா இருப்பீங்க. உங்க சிந்தனையில அசுத்தம், இச்சை, துர்சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் வருதா, ஒழுக்கக்கேடு தானா வந்துடும். அப்போ உங்களோட சிந்தனை ஒழுக்கம் உள்ளதா இருக்கணும். நீதி உள்ளவைகள் அவைகளோ. அநீதியான சிந்தனைகள் இல்ல, அநீதியான காரியங்கள் இல்ல. பிடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு நீதி, பிடிக்காதவங்களுக்கு இனி ஒரு நீதி. நீதிதான். உன்னை பிடிச்சோ பிடிக்கல, என் ஆண்டவருக்கு பயந்து நான் செய்ய வேண்டிச்சு, அவ்வளவுதான். கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்க சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. உங்களுக்குள்ளதா இருந்ததுதான் சிந்தனை உருவாகும். அப்ப அந்த சிந்தனை கற்புள்ளதா இருக்கணும். மாம்சீக சிந்தனை உடையதா இருக்கக்கூடாது, அசுத்தமான சிந்தனை உடையதா இருக்கக்கூடாது. சன்னியாச பிரதிஷ்டை உள்ளதா இருக்கணும், அதுல பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், சாத்தானை ஏத்து ஜெயிக்கக்கூடியதா இருக்கணும், உள்ள ஒரு உறுதி இருக்கணும். ஒருவேளை ஒரு எண்ணம் வருது, சீ போன்னு சொல்லி இயேசு நாமத்துல அதை அப்படியே சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா அதுக்கு இடமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களை நீங்க பாருங்க, என்னுடைய எண்ணங்கள் சொல்லப்பட்ட இவைகளின்படி இருக்கிறதா என்று. உங்களுடைய எண்ணங்கள் இவைகளின்படி இல்லாமல் இருக்குமே, ஆனா நீங்க உங்களுக்குள்ள உப்பு இல்லாதவர்களாக, சாரமற்றவர்களாக இருக்கிறீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனங்களை கேட்கிறதோடு நின்றாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதைகளை கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி செய்த மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். இல்ல, ஒண்ணுமே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:5 வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிக மண் இல்லாத கற்பாறை உள்ள இடம். அதாவது ஏன் உங்களால ஆண்டோருக்கு ஊழியம் செய்ய முடியாம நிலைமை வரும் தெரியுமா? உப்பு, அந்த ஆழம், அந்த உறுதி உங்களுக்குள்ள இல்ல. அதிக மண் இல்ல. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச இடப்படும் போது என்ன சொல்றாங்க வெளியாட்கள்? அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, அந்த பிரசங்கியார் ரொம்ப நல்ல பிரசங்கியார். அதே அக்கா கூட, அதே பிரசங்கியாரு கூட 1 வாரம் 2 மாசம் 3 மாசம் ஊழியம் செய்யக்கூடிய நிலைமை வந்து போச்சு. ஐயோ நான் ஏமாந்துட்டேன். அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தன்மை இருக்கும், இப்படிப்பட்ட குணம் இருக்கும், எனக்கு தெரியாம போயிட்டு ஏமாந்து போயிட்டேன். காரணம் என்ன? யதார்த்தமான இதற்கு முன்பாக சொல்லப்பட்டதான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இல்ல, உப்பு உங்களுக்குள்ள இல்ல.
அந்த உப்பு உங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஒரு ஊழியக்காரர், ஒரு பிரசங்கியார் என்கிறதான ஒரு வலையை நம்மளால கட்டி வைக்க முடியுது. ஆனா அது அதிக ஆழம் இல்லை, அது அதிக உறுதி இல்லை, அதிக விசுவாசம் இல்லை, அதிக பற்று இல்லை. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கூடியதான அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் உங்களுக்குள்ள இல்லாததுனால ரொம்ப நெருங்கி ஒரு ஆள் பார்க்கும்போது நிறைய குற்றங்களையும் குறைகளையும் காண்றாங்க. ஏன்? அங்க வேதத்துக்கு மாறான ஒரு ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான ஒரு பேச்சு உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான இடைபடுகள் இருக்கு, வேதத்துக்கு மாறான எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கு. இதை ஒரு மனுஷன் நெருங்கி உங்களோட இடப்படும் போது அவனுக்குள்ள இதெல்லாம் இருக்கும்போது, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ரொம்ப பரிசுத்தமானவங்க நினைச்சுக்கிட்டேன், ரொம்ப தாழ்மையில பேசுவாங்க, அவங்களுக்குள்ள இன்னென்ன குணம் இருக்கா? காரணம் என்ன? அதிக மண் இல்ல, ஆழம் இல்லை. என்ன வேணும்? ஒரு ஆழம். என்ன வேணும்? ஒரு உறுதி. என்ன வேணும்? ஒரு விசுவாசம். என்ன வேணும்? ஒரு பூர்ணமான அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் யாரையும் பார்க்க போறது கிடையாது, நான் உமக்குன்னு வந்தேன், உமக்குன்னு ஊழியம் செய்வேன், உன் சித்த மாத்திரம் செய்வேன், இருக்கிற பலத்துல ஓடுவேன். அப்ப என்ன? கொஞ்சம் பலம் இருக்கா, அதை வச்சு தன்னால முடியும், தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை வச்சு, கிருபையை வச்சு, வரங்களை வச்சு சொல்றத பூர்ணமா செய்யறது, மனப்பூர்வமா செய்யறது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? அர்ப்பணிப்பு இருக்கும். யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் தனக்குன்னு செய்யல, ஆண்டவருக்குன்னு செய்யறாரு, ஆத்மாக்களும் சொல்றாங்க. சின்ன எடுத்துக்காட்டு, ஜான் டி பிரிட்டோங்கிறதான ஒரு மிஷினரி, இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் ஊழியத்துக்கு வந்ததான ஒரு நபர். அந்த நபர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நபர். தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸா இருந்ததான, உயிருக்கு போகக்கூடிய கண்டிஷன்ல இருந்ததான ஒரு பெரிய ஜமீன்தாரை இவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணி குணமாக்குறாரு. குணமாக்குன பிறகு அந்த மனுஷர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்ட பிறகு ஜான் டி பிரிட்டோ சொன்னாரு, உங்களுக்கு 4 இல்லைன்னா 5 மனைவி இருக்கு, 5 மனைவி இருக்கும் போல இருக்கு, 5 மனைவி இருக்காங்க, ஒரு மனைவி கூட தான் நீங்க வாழணும். உடனே அந்த மனுஷன் சொன்னாரு சரின்னு சொல்லி மீதில 4 மனைவிகளை விட்டுட்டார். 4வது மனைவி 5வது மனைவியோ அரசன்ட்ட போய் முறையிட்டான். கிறிஸ்தவங்கிறதான ஒரு மதத்தை ஒருத்தன் கொண்டு வந்து எங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி எனக்கு குடும்பமே இல்லாம ஆக்கிட்டான்னு சொல்லி புகார் போகுது. விசாரிக்கிறாங்க. கிறிஸ்து இப்படிப்பட்டவர், கிறிஸ்தவ ஜீவி இப்படிப்பட்டது, பரிசுத்தம் இப்படிப்பட்டது, பரலோகம் போனா இப்படிதான் போகணும்னு சொல்லி தைரியமா சொன்னார். அந்த நேரம் அங்க ஆழம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இயேசுக்கு நீ வாழ வேண்டும் என்கிறதான ஒரு ஆழம். இன்னும் அநேக வருஷம் வாழணுங்கிறதான அந்த எண்ணம் இல்ல, கிறிஸ்துக்காக வாழ்றது. அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? வேதம் இது சொல்லுது. அது என் குடும்பக்காரராச்சோ இல்ல எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் ஆச்சோ யார் வந்துட்டு போட்டு, வேதத்தின்படி புத்து சொல்லக்கூடியதான ஆழம் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே அந்த அனுபவம் இல்ல, உங்களுக்குள்ளே அந்த உறுதியும் விசுவாசமும் இல்ல. வேதத்துக்காக சொன்ன காரணத்துக்காக என்ன தன்னை அனுபவிச்சாரு தெரியுமா? மனுஷனை சுத்தி கெட்டுனாங்க, கெட்டி கிணத்துக்குள்ள தலைகளை இறக்குனாங்க தண்ணிக்குள்ள. அப்படி சித்திரவதை பண்ணி முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 40 மைல் இழுத்து சித்திரவதைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. கடைசி என்ன? தலையை வெட்டி கொண்டாங்க. செய்தது என்ன? இயேசுவை காண்பித்தார், கிறிஸ்தவ மார்க்கத்தை காண்பித்தார், பரிசுத்தத்தை காண்பித்தார். அந்த ஆழம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல அந்த நேரம் பல்ட்டி அடிச்சிடும். குடும்பக்காரன் உனக்கு ஒண்ணு இல்லை, நீ அப்படி பண்ணிட்டு வா, உனக்கு ஒண்ணு நீ இப்படி பண்ணிட்டு வா. ஆழம் இருக்கா? மண் அதிகம் இல்லாததுனால. அப்போ ஜெபஜீவியம், தேவனோடு உள்ள உறவு, தேவபயம் கலந்த அனுபவம், வேதம் வாசித்து வேதத்தின்படி நடக்கூடியதான ஒரு ஜீவியம், இது உங்களுக்குள்ள இருந்தா ஆழமா இருப்பீங்க. ஆனா என்ன? அந்த ஆழம் இல்லை. அதனால என்ன செய்யறோம்? அநேகர் உப்பு இல்லாதவர்களாக, உப்பு போல காண்பித்து சாரமற்றவர்களாக இருக்கிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது. யோவான் சுவிசேஷம் 19:17 வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். சுருக்கமா என்ன? அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அப்ப ஊழியக்காரங்களுக்கு என்ன அனுபவம் வேணும்? எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? அனுபவம் வேணும். நம்முடைய சிலுவையை நாமே சுமக்கக்கூடிய அனுபவம் வேணும். சிலுவைன்னு சொல்லும் போதே துன்பம், சிலுவை என்று சொல்லும் போதே நெருக்கம், சிலுவை என்று சொல்லும் போதே அது கஷ்டங்கள் நிறைந்ததான ஒரு பாதை. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி. எப்படி? உங்க விருப்பத்து, நான் அங்க போக விரும்பல, அது சரிபடாது, அங்கதான் நீங்க போகணும், அங்கதான் நீங்க ஊழியம் செய்யணும். காரணம் என்ன? அது தேவ சித்தம். உங்க சித்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன செய்யணும்? சிலுவையை சுமக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். ஒரு பெண், அது சுபாவம் எப்படி? எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் ரொம்ப பாரத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நெருக்கடி, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை ஒப்பிட்டே எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துல அந்த பொம்பளை ஒரு சொப்பனம் போல ஒரு காரியத்தை காண்பிக்குது. எப்படி? ரொம்ப பிரகாசமான வெள்ளி, வைரம், தங்கத்தால செய்யப்பட்டதான ஒரு சிலுவை இருக்கு. பார்த்தோட இந்த பொம்பளை நினைக்கிறா, இதான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைன்னு சொல்லி ஓடி போய் அந்த சிலுவையை தூக்க பாக்குறா. அது பயங்கர வெயிட்,
ஐயையோ பார்க்க தான் நல்லா இருக்கு, இந்த சிலுவை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டேன். அந்த சொப்பனத்திலேயே அடுத்து என்ன வருது, நல்ல அழகான கொடிகள்ல பூக்கள் உள்ளதான ஒரு சிலுவை இருக்கு. அது பார்க்கவே சிலுவை, அதுல கொடிகள் பூக்கள் நிறைந்திருக்கு. ஆகா என்ன அழகா இருக்கு, இது கொடிகளையும் பூக்களையும் உடையதா இருக்கிறத, ரொம்ப லைட்டா இருக்கும், லைட் வெயிட், அதாவது ரொம்ப வெயிட் குறைவா இருக்குன்னு சொல்லி ஓடி போய் தூக்க போறா, அந்த முள்ளு குத்திட்டு, ஓஹோ இதுல முள்ளு இருக்கு, ஐயோ எனக்கு வேண்டாம், அப்படியே விட்டுட்டு. நிறைய சிலுவைகள் இருக்கு, வெவ்வேறு விதத்துல இருக்கு, ஒவ்வொன்றையா பார்க்கற முடியல. கடைசி ஒரு இடத்துல ஒரு சிலுவை இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா சிம்பிளா இருக்கு, போய் தூக்குறா. தூக்கும் போதுதான் ஆண்டோட வெளிச்சம் அவளுக்கு உண்டாகுது. இதுதான் நீ இதுவரைக்கும் சுமந்துட்டு இருந்ததான சிலுவை. உங்களை அநேகர் என்ன புலம்புறீங்க, ஆண்டவர் என்னைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டார், இவ்வளோ ஒரு நெருக்கத்தை வச்சுட்டார், இவ்வளோ ஒரு பலவீனமான சரீரத்தை தந்துட்டாரு. சிலுவைங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்க சிலுவை நீங்க சுமக்க தெரியணும். உப்பு, எப்படிப்பட்ட உப்பு வேணும், தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடியதான அந்த இதுல இருக்கக்கூடியவங்களாகவும் அதுல இருத்தி விட்டு உங்களை சில கடமைகளுக்குன்னு சொல்லி உங்களை நியமிப்பார், செய்ய சொல்லுவார். அதை மனப்பூர்வமாக செய்யறது. சகிப்பு தன்மைங்கிறதான உப்பு உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். முறுமுறுக்கிறது இல்ல, பிறரை உங்களோட ஒப்பிடுறது இல்ல, அது பயங்கர ஒரு கேடு. உங்களை ஒரு காலம் ஒப்பிடாதுங்க. தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடியதான சகல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கதோ அது செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது கஷ்டமோ நஷ்டமோ இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன், 66 சங்கீதம் 12 வசனம் வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வயசான காலத்துல இல்ல ஒரு 10 வருஷம் காலம் கழிஞ்சு நான் என்ன ஊழியம் செய்தேன், நான் தேவனுக்கு என்ன செய்தேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்த ஒரு அனுபவம் இருந்தாலும் மட்டும்தான். தீயை கிடக்குது ரொம்ப கஷ்டம், தண்ணீரை கிடக்க ரொம்ப கஷ்டம். அப்படின்னா என்ன, என்னால இந்த இடத்துல ஊழியம் செய்யவே முடியாது, என்னால இந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணவே முடியாது, எனக்கு இது ரொம்ப நெருக்கமா இருக்கு, பிரச்சனைக்குரியதா இருக்கு. அந்த இடத்துலதான், அந்த பிரச்சனைகள் மத்தியில தான் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு சவாலா எடுத்து அந்த காரியத்தை செய்யணும். என்ன, மற்றபடி உள்ள காரியத்துக்கு ஃப்ரீயா போயிருவோம், இதுக்கு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் முழங்கால் நிற்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். வந்ததுனால எங்களுக்கு என்ன இருக்கு, வாசிங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் இப்ப சொல்லலாம், நான் 10 வருஷம் ஊழியம் பண்ணேன், 5 வருஷம் ஊழியம் பண்ணேன், 20 வருஷம் ஊழியம் பண்ணேன், நான் இப்ப தெய்வீக சமாதானத்தோடு குற்ற உணர்வு இல்லாம சந்தோஷத்தோடு பவுல் அப்போஸ்தலர் போல நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், துஷ்ட மிருகங்களுக்குள்ளே காணப்பட்டேன் சொன்னார். துஷ்ட மிருகங்கள், யார துஷ்ட மிருகம் சொல்றாரு? கூட இருக்கக்கூடியவங்க, பொல்லாத ஜனங்களை, அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்யறாரு. அவ்வளவு கஷ்டம், தீ மாதிரி இருக்கும், தீக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள மூழ் கடிச்ச மாதிரி இருக்கும், கஷ்டம் நெருக்கும். அதான் சொல்வாரு, சோதனைகளிலும் யூதர்களால் நேர்பட்டதான தீய ஆலோசனைகள் இவைகள் எல்லாவற்றிலுமே நான் கண்ணீரோடு உண்மை சேவித்தே ஆண்டவரேன்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார். அப்போ தேவனை சேவிக்கிறாரு, தேவனை பின் செல்றாரு, கஷ்டங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் சோதனைகளும் அந்த காலகட்டங்களிலும் செய்யறார். கடைசி அவருக்குள்ள என்ன இருக்கு, பயங்கர சந்தோஷம். நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பிரசங்கமா சொல்ல முடியும், நான் பிரயாசப்பட்டேன், நான் பாடுபட்டேன், இப்போ எனக்குள்ள தெய்வீக சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் இருக்கு, நான் செழிப்பான இடத்துல இருக்கேன். செழிப்பான இடம்னா அது பரலோகமும் இருக்கு. மற்றபடி இங்க எப்படி உள்ளார்ந்த பலன். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுவாரு, என்னுடைய வெளியில உள்ள சரீரம் நாட்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்கு, ஆனா உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கான். என்ன, தெய்வீக சிநேகம், ஆத்ம பாரம், சுவிசேஷ பாரம் உள்ள ஒரு சொல்லக்கொள்ளாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், மெய் மறந்த தேவனுக்கென்று வாழக்கூடியதான தன்னையே அர்ப்பணித்ததான ஒரு வாழ்க்கை. அவ்வளவு ஒரு செழிப்பு. எதுல செழிப்பு? உள்ளார்ந்த செழிப்பு, ஒரு சந்தோஷம். இப்ப சேர்த்தால நான் பரலோராஜ்யம் போவேன். ஏன், இவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தேன், இவ்வளவு கஷ்டங்களை சால்வ் பண்ணிருக்கேன், இவ்வளவு காரியங்களை பண்ணியிருக்கேன், கர்த்தர் கிருபை செய்தார், கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் செய்து. எத்தனை பேர் சொல்றோம் தீய கிடக்குறோமா? எப்படி உங்க வாழ்க்கையின் முடிவுல நீங்க செழிப்பான இடத்துல, செழிப்பான தேசம், பரலோக ராஜ்யத்துல போய் சேருவீங்க? உங்களை யோசிங்க. உங்களுக்குள் உப்புடையவர்களாக இருங்க.